ஓகே. சோ இன்னைக்கு கிளாஸ்ல ஐஏஎம் பார்க்க போறோம். ஓகே. சோ இது ஒரு தனி சர்வீஸ். ஐஏஎம்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் சர்வீஸ் வந்து நம்ம 6 காம்பனன்ட்ஸ் படிச்சோம் இல்லையா? அதுல சர்வர்ன்ற காம்பனன்ட்டுக்கு கீழே EC2 பார்த்திருக்கோம். அண்ட் ஸ்டோரேஜ்ன்ற காம்பனன்ட்டுக்கு கீழே S3 பார்த்திருக்கோம். இந்த ஐஏஎம் அப்படின்றது செக்யூரிட்டி அப்படின்ற காம்பனன்ட்டுக்கு கீழே வரப்போகுது. அப்போ யூசிங் ஐஏஎம் நம்ம என்ன பண்ண போறோம்னா செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண போறோம். யாருக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா யூசர் லெவல் மேனேஜ்மெண்ட். ஓகே, யூசர் லெவல் மேனேஜ்மெண்ட். ஓகே, யூசர் லெவல் மேனேஜ்மெண்ட்காக தான் இந்த ஐஏஎம்ன்றதை யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்போ ஐஏஎம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா யூசர்ஸ்க்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண போறோம். எந்த மாதிரி பண்றோம்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுதான் உங்க கிளவுடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிளவுட ரீச் பண்றதுக்கு உங்ககிட்ட 2 ways இருக்கு. இந்த மாதிரி 2 ways to reach our cloud. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா GUI அப்படின்னு சொல்லுவோம். GUI-னா என்ன? கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றதுதான் உங்களோட GUI. அடுத்து CLI. CLI-னா command line interface. GUI-னா graphical user interface, CLI-னா command line interface. இந்த ரெண்டு வழியா தான் நம்ம எதை ரீச் பண்ண முடியும்? கிளவுட ரீச் பண்ண முடியும். இந்த ரெண்டு வழியா யாரு கிளவுட ரீச் பண்ணுவா? கிளவுட யார் ரீச் பண்ணுவா? யூசர்ஸ். கரெக்டா? அப்போ யூசர்ஸ் தான் என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ரெண்டு வழியா கிளவுட போய் ரீச் பண்ண போறாங்க. அந்த யூசரை பொறுத்த செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றது தான் ஐஏஎம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த யூசர் இருக்காரு இல்லையா? இவரு GUI வழியா உள்ள போகணுமா இல்ல CLI வழியா உள்ள போகணுமா அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டு வழியாவும் உள்ள போலாம். ஓகேவா? போத் இது வழியா போகணுமா இல்ல இது வழியா போகணுமா இல்ல ரெண்டுத்து வழியா போகணுமா? GUI-னா நமக்கு தெரியும், நம்ம கன்சோல் வழியா போறோம் இல்லையா? AWS கன்சோல் வழியா போறோம், அதுதான். ஓகேவா? ஒருவேளை நீங்க GUI வழியா போறீங்கன்னா உங்களோட லாகின் கிரெடென்ஷியல் என்ன கொடுக்குறீங்க? லாகின் கிரெடென்ஷியல் என்ன கொடுக்குறீங்க? யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். கரெக்டா? யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தான் கொடுக்குறீங்க. இதுவே CLI வழியா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு லாகின் கிரெடென்ஷியல் இருக்கு. அது என்னன்னா ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஓகே, ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் ஆக்சஸ் கீயும் இருக்கு. அங்க யூசர் நேம் அதாவது மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. இங்க ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் ஆக்சஸ் கீயும் கொடுக்கணும். ஓகே, அதை கொடுத்தீங்கன்னா நீங்க உள்ள போகலாம். இப்போ இது ரெண்டு வழியா எது வழியா உள்ள போறோம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கிராபிக்கல் யூசர் இந்த யூசர் வந்து GUI வழியா உள்ள போனோம்னு சொல்லிட்டேன். அப்ப அவருக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நான் ஜென்ரேட் பண்ணணும். அது ஜென்ரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கிளவுடுக்குள்ள போவார் இல்லையா? கிளவுடுக்குள்ள நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. நம்ம EC2 இருக்கு, S3 இருக்கு, இன்னும் நம்ம பார்க்க போற 26 சர்வீசஸும் இந்த கிளவுடுக்குள்ளதான் இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த சர்வீசஸ்ல எதுல இந்த யூசர் ஒர்க் பண்ணணும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த கிளாஸ் போகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த யூசர் பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் EC2 S3 மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. கரெக்டா? அப்ப உங்களுக்கு வேற எதுலயாவது பெர்மிஷன் கொடுத்தா நீங்க போய் என்ன பண்ணிடுவீங்க? ஏதாவது தெரியாம டெலிட் பண்ணிடுவீங்க. இப்போ அந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன பண்ணணும்? EC2க்கு S3க்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுக்கணும். அப்போ உங்களை நான் கிரியேட் பண்ணி நீங்க GUI வழியா போனோம்னா நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுவேன். நான் தான் பண்ணுவேன், நீங்க பண்ண மாட்டீங்க. அது ஏன்னா நான் தான் ரூட் யூசர். ஓகேவா? அதுக்கு அடுத்து மறுபடியும் ஒருவேளை நீங்க CLI வழியா போறீங்க அப்படின்னா ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ ஜென்ரேட் பண்ணுவேன். ஜென்ரேட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்து அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கிளவுடுக்குள்ள இருக்கிற ரெண்டு ரிசோர்சஸ்க்கு மட்டும் பர்மிஷன் கொடுப்பேன். நீங்க வந்து EC2ல தான் ஒர்க் பண்ணணும், S3ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த யூசரை பொறுத்து நான் என்ன பண்ணுவேன்? செக்யூர் பண்ணுவேன். ஓகே, சோ அதுதான் IAM-ல பண்ண போறோம், which we call it as user level management. யூசரை பொறுத்து நான் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண போறேன். So to reach the cloud we have 2 ways. ஒன்னு GUI, இன்னொன்னு CLI, graphical user interface and command line interface. So இப்ப யூசர்னு பார்த்தோம். யூசர்லயே பாத்தீங்கன்னா 2 types of users இருக்காங்க. ரெண்டு விதமான யூசர்ஸ். ஒருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ரூட் யூசர், இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா IAM யூசர். நீங்க அக்கௌண்ட்ல சைன்இன் பண்ணும்போது நோட் பண்ணிருக்கீங்களா? நீங்க எப்பயுமே ரூட் யூசரா தான் சைன் பண்ணுவீங்க. அதுக்கு கீழே IAM யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க பாருங்க, சைன் இன் டு கன்சோல் போகும்போது
ரூட் யூசர் ஐஏஎம் யூசர்னு கேக்குது இல்லையா? அப்ப 2 விதமான யூசர்ஸ் இருக்காங்க. இப்ப நம்ம யூஸ்வலா ரூட் யூசர் தான் போறோம். ஏன் அப்படின்னா நீங்க தான் கார்டு டீடைல் கொடுத்தீங்க, உங்களோட மெயில் ஐடி தான் அது, நீங்க தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க தான் உங்க அட்மின் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு யாரு? அட்மின். ஓகேவா? உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க தான் அட்மின். இப்போ நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஒர்க் பண்ணும்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணீங்களா? இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல. பண்ணிருக்கீங்களா? பண்ணல இல்லையா? சோ அப்போ உங்களுக்கு கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வராது. அப்போ ரூட் யூசருக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவங்களுக்கு எல்லா பர்மிஷனுமே இருக்கும். அவங்களுக்கு மொத்த அக்கௌண்ட்ல எல்லா பர்மிஷனுமே இருக்கும் ரூட் யூசருக்கு. அவங்களுக்கு ஏன்னா அவங்க தானே கார்டு டீடைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லா பர்மிஷனுமே இருக்கும். வேற ரூட் யூஸ் உங்களோட ஐஏஎம் யூசர் யாருன்னா தேர் ஆர் சப் யூசர்ஸ். சப் யூசர்ஸ் இஸ் நத்திங் பட் நான் தான் என்னோட அக்கௌண்ட் வச்சிருக்கேன் இல்லையா, ஒரு அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே நான் ஒரு 10 எம்ப்ளாயி வந்து நான் ஹையர் பண்றேன். ஹையர் பண்ணி அவங்கள ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும். அவங்களாம் யாரு? என்னோட எம்ப்ளாயிஸ். அந்த எம்ப்ளாயிஸ் தான் என்னோட ஐஏஎம் யூசர்ஸ், சப் யூசர்ஸ். அப்ப நம்மளாம் ஆர்கனைசேஷன்ல ரூட் யூசரா இருக்க மாட்டோம், ஐஏஎம் யூசர்ஸா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்ம தான் இருக்க போறது கிடையாது. அந்த அக்கௌண்ட்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஆனா நம்ம அக்கௌண்டா இருக்க போறது கிடையாது. அதான் அவங்க நமக்கு கொடுக்குற கிரெடென்ஷியல்ஸ் வச்சு நம்ம லாகின் பண்ணுது. அப்ப ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே யாரா இருக்க போறோம்? ஐஏஎம் யூசர்ஸா தான் இருக்க போறோம், விச் இஸ் சப் யூசர்ஸ். அந்த கேஸ்ல நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சில சர்வீஸ் நமக்கு தெரியும், ஒரு சில சர்வீஸ் நமக்கு தெரியாது. தெரியாத சர்வீஸ்க்கு நமக்கு பெர்மிஷன்ஸ் இருக்க போறது கிடையாது. சோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஐஏஎம் வந்து நம்ம ஒர்க் பண்ண போதே இல்லையே, எதுக்காக நம்ம ஐஏஎம் படிக்கணும்னு கேட்டீங்களா? இன்கேஸ் நீங்க கிளவுட் அட்மினா போறீங்க அப்படின்னும் போது, கிளவுட் அட்மின் தான் ஐஏஎம் யூசர்ஸே கிரியேட் பண்ணும். இப்போ புதுசா ஒரு ஆள் வராங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து நீங்க தான் பர்மிஷன்ஸ் கொடுத்து ஐஏஎம் யூசரை கிரியேட் பண்ணணும். அந்த ரீசனுக்காக நீங்க ஐஏஎம் படிக்கலாம். நீங்க கிளவுட் அட்மின் இல்லாம மத்தபடி வெறும் இன்ஃப்ரா கிரியேட் பண்ற மாதிரி எல்லாம் போனீங்கன்னா நீங்க ஐஏஎம் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ அப்ப இது வந்து நீங்க கிளவுட் அட்மினா போகும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். சிம்பிளி ஐஏஎம் இஸ் நத்திங் பட் ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். அது எந்த காம்பனன்ட்க்கு கீழே வரப்போகுது? செக்யூரிட்டி. அப்போ என்ன செக்யூரிட்டி, எதை பொறுத்து செக்யூரிட்டி பண்ண போறோம்? யூசர் லெவல், யூசரை பொறுத்து நம்ம பண்ண போறோம். அதுக்கு அடுத்து we have 2 ways to reach our cloud, GUI and CLI, graphical user interface and command line interface. graphical user interface ல என்னோட login credentials என்னன்னா username and password, and CLI ல it is access key and secret access key. ஓகேவா? இதுதான். இப்போ அடுத்து இந்த யூசர்ல பாத்தீங்கன்னா 2 விதமான யூசர்ஸ் இருக்காங்க, ரூட் யூசர் அண்ட் ஐஏஎம் யூசர். இப்போ ரூட் யூசர் பாத்தீங்கன்னா CLI வழியாவும் போக முடியும், GUI வழியாவும் போக முடியும். அவருக்கு 2மே இருக்கும். ஆனா ஐஏஎம் யூசருக்கு தான் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப அவங்க இது 2த்துல எது வழியா போகணும், உள்ள போய் எங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் சொல்ல போறோம். எல்லாருமே கமாண்ட் லைன் வழியா கனெக்ட் பண்ண தெரியும், கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? அது வரைக்கும் கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா பண்ணது இல்லையா? சரி, இன்னைக்கு பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஐஏஎம்ல போய் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு நான் முதல்ல ரூட் யூசரை தான் சைன் பண்ணேன். ரூட் யூசர் தானே சப் யூசர்ஸ் கிரியேட் பண்ணுவாரு. சோ இப்போ நம்ம போய் கிரியேட் பண்ணலாம். சோ இப்போ என்ன பண்ணலாம், சர்வீசஸ்ல செக்யூரிட்டில ஐஏஎம். ஓகே, சோ இப்போ ஐஏஎம் தனி டேப்ல ஓபன் பண்ணிக்கிறோம். எப்படி S3 ஒரு குளோபல் சர்வீஸோ அதே மாதிரி ஐஏஎம் ஒரு குளோபல் சர்வீஸ் தான். ஓகேவா? இது நீங்க குளோபலி அக்சஸ் பண்றது, பிளஸ் இது உங்களுக்கு காஸ்ட்ன்றது பெருசா உங்களுக்கு பண்ணாது. EC2 நீங்க ஒர்க் பண்ணா காஸ்ட் இருக்கும் இல்லையா, பட் ஐஏஎம்ல உங்களுக்கு பெருசா காஸ்ட்ன்றது இருக்காது. சோ இப்போ இது ஐஏஎம்ல, இந்த ஐஏஎம்ல பாத்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி URLனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் URL? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். அப்படின்னா நம்ம ஒரு வெப்சைட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னா அதோட அட்ரஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், URLன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டுக்கு நான் வரணும், இந்த ஏரோபிளேஸ்க்கு வரணும் அப்படின்னா இதுதான் என்னோட URL. இங்க மேல இருக்கு இல்லையா, அப்போ நான் சைன்இன் பேஜுக்கு வரணும் அப்படின்னா இங்க இருக்கிறதா என்னோட URL தான் இருக்க போகுது. இது எந்த சைன்இன் பேஜுக்கானா ரூட் யூசரோட சைன்இன் பேஜ் காணுது. இதே மாதிரி ஐஏஎம் யூசர்ஸ்க்கும் என்னால URL கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும்.
அவங்களுக்கு நான் தான் யூஆர்எல் கிரியேட் பண்ணி அந்த யூஆர்எல் அவங்க ஹிட் பண்ணும்போது டைரக்டா சைனிங் பேஜ் ஆஃப் த ஐஏஎம் யூசருக்கு போயிடும். அவங்க அங்க என்ன பண்ணணும், நம்ம கொடுக்குற கிரெடென்ஷியல்ஸை போட்டு அவங்க சைன்இன் பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து யூஆர்எல். இப்ப இந்த யூஆர்எல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து we have 4 components of IAM. IAMல ஒரு 4 காம்பனன்ட் இருக்கு. அதுதான் மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம் என்னன்னு. இது ரொம்ப சிம்பிளான சர்வீஸ் தான். குரூப், யூசர்ஸ், பாலிசிஸ், ரோல். ஓகேவா? ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல குரூப்னா என்ன? ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல குரூப்னா என்ன? நார்மலா ஆர்கனைசேஷன்ல குரூப்னா என்ன? டீம், அவ்வளவுதான். டீம் ஆஃப் பீப்புள் we call them as group. அப்போ நீங்க டீம், டெஸ்ட் டீம், டெப்ளாய் டீம் தான் இருக்க போறாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், குரூப். அப்போ யூசர்னா யாரு? இவங்க அவங்க என்ன சொல்லலாம், எம்ப்ளாயீஸ். கரெக்டா? பட் ஒரு சிங்கிள் எம்ப்ளாயி வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்போ யூசர்னு சொல்லுவோம். அப்போ குரூப் ஆஃப் யூசர்ஸ் தான் யாரு, குரூப். கரெக்டா? இது குரூப் ஆஃப் யூசர்ஸ் தான் டீம். அடுத்து பாலிசி. பாலிசினா ரோல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லிட்டரலி பர்மிஷன் சொல்லலாமா, அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ற பர்மிஷன். நீங்க போக கூடாது, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்றதுதான் பாலிசி. ரோல் அவங்களுக்கு கொடுக்குற ரெகுலேஷன்ஸ் எல்லாமே. ரோல் நம்ம லாஸ்டா பார்க்கலாம். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி கிரியேட் பண்றது? குரூப் ஆஃப் பீப்புள்னா யூசர்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேருக்குமே EC2ல தான் ஒர்க் பண்ண முடியும். இப்ப நான் 10 பேரையும் நான் ஒரு தடவையா EC2 சொல்றதை விட்டுட்டு 10 தடவையா EC2 சொல்றதை விட்டுட்டு நான் என்ன பண்ணலாம், ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல 10 பேரையும் ஆட் பண்ணிட்டு அவங்க எல்லாருக்கும் EC2 பெர்மிஷன் கொடுத்தோம். ஒரே குரூப்புக்கு பெர்மிஷன் கொடுத்தோம்னா எல்லாருக்குமே அப்ளிகபிள். கரெக்டா? அப்ப அந்த ரேஞ்சில நம்ம என்ன பண்ண போறோம்னா குரூப்ன்றது கிரியேட் பண்ண போறோம். அடுத்து யூசர் இருந்து தனிப்பட்ட எம்ப்ளாயிஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதாவது சப் யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது. ஆர்கனைசேஷன் தான் இப்படிதான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்க கிளவுட் அட்மினா போறீங்கன்னா நீங்க இப்படிதான் கிரியேட் பண்ணி புதுசா வர சப் யூசர்ஸ்க்கு கொடுப்பீங்க. இதுதான் உங்க கிரெடென்ஷியல்ஸ். ஒண்ணுமே இல்ல, அவங்க லாகின் பண்ணி ஒர்க் பண்றதுக்கான கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அடுத்து அவங்களுக்கான பர்மிஷன்ஸ், நீ இந்த இதுல வேலை பார்க்கலாம், நீ இந்த இதுல வேலை பார்க்கலாம்னு சொல்லணும். இவ்வளவுதான். ஓகேவா? அதை இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூஆர்எல் பார்க்கலாம். யூஆர்எல் பாக்குறதுக்கு ஐஏஎம்ல போயிட்டு ஒரே நிமிஷம் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஐஏஎம்ல பாத்தீங்கன்னா இங்க அக்கௌண்ட் ஐடி இருக்கு. ஓகே, நான் திங்க் மட்டும் இங்க இருக்க அக்கௌண்ட் ஐடி தான் இங்க இருக்கு. அதுக்கு அடுத்து இது இங்க கொடுத்துருங்க, யூஆர்எல் ஃபார் ஐஏஎம் யூசர் இன் திஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்ல இருக்கவங்களுக்கு இதுதான் யூஆர்எல். இந்த அக்கௌண்ட்ல இருந்து ஹிட் பண்றவங்க இந்த இதை ஹிட் பண்ணாங்கன்னா அவங்க டேரக்டா எங்க போயிடுவாங்க, சைன்இன் பேஜ் ஆஃப் ஐஏஎம் யூசருக்கு போயிடுவாங்க. ஓகேவா? இங்க HTTPS சைன்இன் இது எல்லாமே ஓகே. இங்க நம்பர் இருக்குல்ல, இது என்ன நம்பர்? அக்கௌண்ட் ஐடி காமிச்சா இல்லையா, அந்த அக்கௌண்ட் ஐடி தான் அது. ஓகேவா? சோ இப்போ ஐயா பேரு தர்ஷினி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கரெக்டா? என் நம்பர் 9150087754. ஞாபகம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நமக்கு நம்பர்ஸ் வந்து நிறைய தடவை மனப்பாடம் பண்ணாதான் ஞாபகத்துல இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்பர் வேற ஒரு பேரை கொண்டு வர போறோம். அதுக்கு அலியாஸ்னு பேர் சொல்லுவாங்க. ரைட்டா? அலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அலியாஸ்னு சொல்லுவாங்க. சோ அப்போ என்ன பண்ண போறோம், இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நம்பர் ஒரு நேம கொண்டு வர போறோம். இங்க கிரியேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். பட் ஆர்கனைசேஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா ப்ராஜெக்ட் பேரை பொறுத்து கொடுப்பாங்க. நீங்க எந்த ப்ராஜெக்ட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேர் கொடுப்பாங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்விக்கிக்காக ஒர்க் பண்றேன். ஸ்விக்கில ஃபுட்ன்ற பேஜுக்காக ஒர்க் பண்றேன். ஓகே, ஸ்விக்கில ஃபுட்ன்ற பேஜுக்காக ஒர்க் பண்றேன் அப்படின்னு சேவ் சேஞ்சஸ் கொடுப்போம். என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இது ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா, ஸ்விக்கி ஹைஃபன் ஃபுட்ன்றது நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா அது லெட்டர்ஸ்ல இருக்கு, நமக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ இந்த ஐடியா நான் இந்த யூஆர்எல் நான் ஹிட் பண்ணனா அது டைரக்டா இந்த சைன்இன் பேஜுக்கு போகும். ஓகே, சைன்இன் பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் யூசர் உள்ள போறதுக்கு யூசர் குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது பார்க்கலாம். அதுக்கு இப்போ முதல்ல நம்ம பார்க்க போறது குரூப். இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா என்ன பண்ண போறோம்ன்றது? குரூப்ஸ், யூசர் குரூப் இருக்கு இல்லையா, இங்க போயிருங்க. என்ன சொல்லிருக்காங்க பாங்களேன், யூசர் குரூப் இஸ் a collection of IAM user. கரெக்டா? IAM user collection of IAM user தான் என்ன, குரூப். அப்போ யூஸ் குரூப் டு ஸ்பெசிஃபை பெர்மிஷன் ஃபார் a collection of user. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு EC2 தான் தெரியுது.
அந்த 10 பேருக்கும் EC2 சொல்லாம 10 பேரையும் தூக்கி ஒரு குரூப்ல போட்டு குரூப்ல EC2 நான் சொல்லிட்டேன்னா எல்லாருக்குமே EC2 வந்துட போகுது. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி சிம்பிளா ஒர்க்கை முடிக்கிறதுக்கு யூசர் குரூப் ரெடி பண்ணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா கிரியேட் குரூப். குரூப்புக்கு ஒரு நேம் கொடுக்க போறோம். ஓகே, நான் என்ன கொடுக்குறேன்னா EC2 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு. நமக்கு EC2 தெரியுன்றதுனால EC2வே வச்சுக்கலாம். ஓகேவா? EC2ல யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க ஒர்க் பண்றதுக்காக ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். அப்ப EC2 ஃபுல் ஆக்சஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்றேன். என்கிட்ட யூசர்ஸே கிடையாது, ஒரு யூசர் கூட கிடையாது. அதனால யூசர்ஸ் எதுவுமே, ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணல இன்னும், இதுக்கப்புறம் தான் யூசர்ஸ்க்கு போறோம். அடுத்து பாலிசி. இந்த குரூப்புக்கு என்ன பர்மிஷன் இருக்கணும்னு நம்ம சொல்லணும். கரெக்டா? நான் என்ன சொல்லியிருக்கேன், EC2 தெரிஞ்சவங்க EC2 மட்டும் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நான் என்ன சொல்ல போறேன், இங்க EC2 ஃபுல் பர்மிஷன் கொடுக்க போறேன். நீங்க டைப் பண்ணுங்க EC2 full அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா Amazon EC2 full access. இதெல்லாம் வந்து உங்களுக்கு AWS கொடுக்குற பாலிசிஸ், நம்ம கஸ்டமைஸ் பண்ணது கிடையாது. இது AWS உங்களுக்குமே இருக்கும். நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 870 போட்டிருக்கு. பட் எக்ஸ்ட்ராவா சில பாலிசிஸ்லாம் நான் கிரியேட் பண்ண பாலிசிஸ்லாம் இங்க இருக்கும். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா you can attach 10 policies to this group. All the users in the group will have the permission. சோ அப்போ 10 பாலிசி வரைக்கும் நீங்க அட்டாச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் தெரியுமா? S3ல பக்கெட்ஸ் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? இங்க சர்வீஸ் கோடால போயிட்டு பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி இதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. இது 10 கொடுத்துருக்காங்க, மேபி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ அங்க போய் பாருங்க. எஸ்ன்னு இருந்தா உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும், இல்லைன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க 10 பாலிசி அட்டாச் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பாலிசி அட்டாச் பண்ணிக்கிறேன். EC2 full access அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பர்மிஷன் சொல்லிட்டேன். சோ அப்போ குரூப் நேம் கொடுத்துருக்கேன், பாலிசி கொடுத்துருக்கேன். நான் எந்த யூசர்ஸுமே இன்னும் ஆட் பண்ணல, வெறும் குரூப் நேமும் பாலிசி மட்டும் கொடுத்தேன். முடிஞ்சது. கிரியேட் குரூப்னா குரூப் கிரியேட் ஆயிடும். நீங்க வேற பாலிசி அட்டாச் பண்ணனால அட்டாச் பண்ணலாம். ஓகேவா? நான் கிரியேட் குரூப்னு சொல்றேன், என் குரூப் கிரியேட் ஆயிடும். பாத்தீங்களா? கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ இதுல யூசர்ஸ் யாரா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நோ, எந்த யூசர்ஸுமே கிடையாது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பெர்மிஷன் அட்டாச் பண்ணணும்னாலும் பண்ணலாம். எப்படி குரூப்ல வந்து இங்க பெர்மிஷன்ல வந்து ஆட் பெர்மிஷன்ல போய் நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவா ஏதாவது 4-5 பாலிசிஸ் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணலாம். யூசர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ணலாம் கூட இங்க வந்து ஆட் யூசர்ஸ் கொடுத்து உங்க யூசர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஓகேவா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அப்போ சிம்பிளா ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேரு, யூசர் ஆட் பண்ணா யூசரு, அடுத்து பாலிசி. இது 3 ஸ்டெப் தான். இதுல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், பேர் கொடுத்துருக்கோம், பாலிசி அட்டாச் பண்ணிருக்கோம். சோ அப்போ ஒரு குரூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த குரூப்ல இன்னும் எந்த யூசருமே இல்ல. இந்த ஃபர்ஸ்ட் குரூப் கிளியரா இருக்கீங்களா? குரூப் எப்படி கிரியேட் பண்றது? இப்போ யூசர் கிரியேட் பண்ணலாம். இப்போ தனித்தனியான சப் யூசர்ஸ் இப்போ கிரியேட் பண்ண போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் பண்ணலாம். ஆட் யூசர். ஃபர்ஸ்ட் யூசருக்கு யூசர் நேம் கொடுக்கணும். கரெக்டா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன, திரு. ஓகே, திருன்னு வச்சுக்கலாம். திருன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்றேன். இப்போ இங்க அந்த யூசர் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த யூசருக்கு கிராஃபிக்கல் கொடுக்கணுமா, கமாண்ட் லைன் கொடுக்கணுமா நான் சொல்லணும். கரெக்டா? இந்த யூசர் வந்துட்டாரு, இவரை நான் இப்ப ஹையர் பண்றேன். இவரு வந்து கிராஃபிக்கலா போகணுமா இல்ல கமாண்ட் லைன் வழியா போகணுமா நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், கிராஃபிக்கலா அவர் போட்டோம் அப்படின்னு சொல்றேன். அப்ப கிராஃபிக்கலா போனோம்னா நான் என்ன கொடுக்கணும், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இங்க பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, ப்ரொவைட் யூசர் ஆக்சஸ் டு த AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். அப்போ இது CLI-யா இல்ல GUI-யா? GUI. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கன்சோல் போது அது என்ன, உங்களுக்கு GUI தான். ஒருவேளை இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் உங்களோட CLI. ஏன்னா அங்க நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், கமாண்ட்ஸ் மூலமா ஒர்க் பண்றோம்ன்றதுனால அதை ப்ரோக்ராமேட்டிக்னு சொல்றாங்க. ப்ரோக்ராம் கிடையாது, பட் கமாண்ட் லைன் மாதிரி இருக்கிறதுனால அது ப்ரோக்ராமேட்டிக். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒருவேளை ப்ரோக்ராமேட்டிக் கிரியேட் பண்ணணும்னா யூ கேன் ஜென்ரேட் தெம் ஆஃப்டர் கிரியேட்டிங் திஸ் யூசர். அப்போ நீங்க இப்பவே CLI கிரியேட் பண்ண முடியாது. ஒன்ஸ் யூசரை கிரியேட் பண்ணிட்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஆனா முன்னாடி இருந்த கன்சோல் பேஜ்ல அப்பவே உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஏன் இப்ப வெளியில வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். ஓகேவா? சோ இப்ப நான் திருவுக்கு என்ன பண்றேன், GUI பர்மிஷன் கொடுக்குறேன். சொன்ன உடனே ஐ வாண்ட் டு கிரியேட் அன் IAM யூசர்னு சொல்லிட்டு நான் யூசர் நேம் திருன்னு கொடுத்துட்டேன். பாஸ்வேர்ட் கொடுக்கணும் இல்லையா?
அப்போ ஆட்டோ ஜென்ரேட்டா கஸ்டமான்னு பார்க்கும்போது நான் கஸ்டம் பாஸ்வேர்ட்ல போய் நானே கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா வெல்கம் 1 2 3 கொடுக்குறேன். பாத்துக்கோங்க, வெல்கம் 1 2 3. எந்த அக்கௌண்ட் இருக்கணும்னு கிடையாது. இவங்க எல்லாம் யாருன்னா இதே அக்கௌண்ட்ல தான் ஒர்க் பண்ண போறாங்க. தனி அக்கௌண்ட்ல உங்களுக்கு கிரியேட் ஆகாது. இதே அக்கௌண்ட்டுக்குள்ள தனித்தனி பிளேஸ்ல ஒர்க் பண்ண போறாங்க. ஓகேவா? நீங்க பார்க்கும்போது தெரியும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகும். ஓகே, சோ வெல்கம் 1 2 3 கொடுத்துட்டா அதுக்கு அடுத்து இந்த யூசருக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச், நியூ பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகணுமா? அதாவது ஒன்ஸ் நான் கொடுத்த கிரெடென்ஷியல் கொடுத்து உள்ள போனதுக்கு அப்புறமா நியூ பாஸ்வேர்ட் அவர் செட் பண்ணிக்கணுமான்னு கேக்குறாங்க. எனக்கு வேண்டாம், அவர் வந்து நான் கொடுத்த பாஸ்வேர்டே ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு இதை எடுத்து விட்டுறேன். சிம்பிள், பேர் கொடுத்தேன், GUI கொடுத்துருக்கேன், ஐ வாண்ட் டு கிரியேட் an IAM யூசர், கஸ்டம் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட்னு சொல்றேன். இப்ப யூசருக்கான கிரெடென்ஷியல் சொல்லியாச்சு. அவர் எங்க ஒர்க் பண்ணணும், பாலிசி சொல்லணும் இல்லையா? அங்க பாத்தீங்கன்னா 3 விதமான பெர்மிஷன்ஸ் இருக்கு. அவரை குரூப்ல ஆட் பண்ண போறீங்களா, இந்த மாதிரி 3 பெர்மிஷன் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், திருவ ஆட் யூசர் டு த குரூப்னு சொல்றேன். என்கிட்ட குரூப் இருக்கா? இப்பதான் கிரியேட் பண்ணும். EC2 ஃபுல் ஆக்சஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், திருவ அந்த குரூப்ல ஆட் பண்ண போறேன். நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இருக்கிற குரூப் எல்லாம் உங்களுக்கு கீழே காமிக்கும். ஓகே, என்கிட்ட இப்போ ஒரு குரூப் தான் இருக்கிறதுனால ஒரு குரூப் காமிக்குது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், திருவ இந்த குரூப்ல செலக்ட் பண்ணி ஆட் பண்ணி நெக்ஸ்ட்னு சொல்றேன். ஆட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரிவ்யூ பண்ணிட்டு கிரியேட் யூசர்னு சொன்னீங்கன்னா கிரியேட் ஆயிடும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஷோ பாஸ்வேர்ட் எல்லாம் பாத்துக்கோங்க. இது இப்போ நான் வந்து இப்போ என்னோட அக்கௌண்ட்ல நான் உங்களை கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் இதை உங்களுக்கு கொடுத்துட்டுனா நீங்க என்ன பண்ணலாம், இந்த அக்கௌண்ட்குள்ள சைன்இன் பண்ணலாம். ஓகேவா? பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து நான் கிரெடென்ஷியல்ஸ் அனுப்பணும் போது இங்க இருந்து நான் மெயில் மூலமா அனுப்பலாம். உங்க மெயில் ஐடி கொடுத்து நான் டைரக்டா டவுன்லோட் உங்களுக்கு அனுப்பலாம். அப்படி இல்ல download.csv எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸல் ஷீட்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்து மெயின்டைன் ஆகும். அவரோட கன்சோல் பாஸ்வேர்ட் என்ன, அவரோட யூசர் நேம் என்ன, எல்லாமே மெயின்டைன் ஆகும். இது ரூட் யூசரோட யூஸ்க்காக பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஒரு வேலை ஆர்கனைசேஷன்ல போனீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க நிறைய யூசர்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, எல்லாருக்குமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரூட் யூசரோட ரெஃபரன்ஸ்க்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? பட் இப்போதைக்கு நான் பண்ண போறது இல்லை, ஏன்னா இது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும், அதனால நான் பண்ண போறது இல்லை. ரிட்டர்ன் டு யூசர் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளவுதான். இப்போ திருவ கிரியேட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா ரெடி. இப்போ குரூப்ல போய் பாருங்களேன், குரூப்ல யாரா இருக்காங்களான்னு. முன்னாடி யாருமே இல்லை, ஆனா இப்ப பாத்தீங்களா திருன்னு ஒரு யூசர் வந்து ஆட் ஆயிருக்காரு. ஃபைன். இப்போ இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணலாம். திருன்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு யூசர், உங்க நேம் என்ன, தாமஸா? கரெக்டா? ஓகே, தாமஸ் கிரியேட் பண்றேன். அவங்களுக்கும் என்ன பண்றேன், கன்சோல் ஆக்சஸ். யாருக்கும் நான் CLI கொடுக்க போறது இல்லை, எல்லாருக்குமே கன்சோல் ஆக்சஸ் தான். அப்போ ஐ வாண்ட் டு கிரியேட் an IAM யூசர், கஸ்டம் பாஸ்வேர்ட், சேம் அதே ப்ரொசீஜர் தான். வெல்கம் 1 2 3 தான் கொடுக்குறேன். அவரும் என்ன சொல்றேன், ரீசெட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட். லாஸ்ட் வந்து இவரை வந்து திருவ வந்து நான் என்ன பண்ண, குரூப்ல ஆட் பண்ணேன். இப்போ தாமஸ் என்ன பண்ண போறோம், காப்பி பர்மிஷன் பண்ண போறோம். காப்பி பர்மிஷன் இஸ் நத்திங் பட் ஆல்ரெடி என்கிட்ட எக்ஸிஸ்டிங் ஒரு யூசர் இருந்தாங்க அப்படின்னா அந்த யூசர் கிட்ட இருக்க பர்மிஷன் எடுத்து என்னால கொடுக்க முடியும். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்காங்களா, திரு, இப்பதான் கிரியேட் பண்ணேன். அப்போ திரு கிட்ட இருக்க பர்மிஷன் எடுத்து நான் தாமஸ்க்கு கொடுக்க போறேன். இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா திருன்னு ஒரு யூசர் வந்திருக்காரு. அப்ப திருவை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் நான் சொல்றேன், ரெடி ஆயிரும். கிரியேட் யூசர்னா யூசர் கிரியேட் ஆயிருவார். தாமஸ்னு ஒரு யூசர், அவருக்கு பாத்தீங்கன்னாலுமே எல்லாமே இருக்க போகுது. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின், திரு கிட்ட இருக்க பெர்மிஷன் எடுத்து நான் தாமஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். அப்ப தாமஸ் எந்த பர்டிகுலர் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணுவாரு? நீங்க எதுல ஒர்க் பண்ண முடியும்? EC2. உங்களுக்கு EC2 தான் பெர்மிஷன் இருக்கு. EC2ன்ற குரூப்ல இருக்கீங்க, அந்த குரூப்புக்கான பெர்மிஷன் EC2 ஃபுல் ஆக்சஸ். அப்ப நீங்க EC2ல ஒர்க் பண்ணுவீங்க. அப்ப அவர் எதுல ஒர்க் பண்ணுவாரு? EC2ல. அது கிளியர். ஏன்னா ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவர் இப்ப குரூப்ல இருக்காரு இல்லையா, அதனால அவரும் குரூப்ல இருப்பாரா? எப்படி இருப்பாரு? ஆனா பாலிசி என்ன, இவங்களோட பாலிசி என்ன? EC2 ஃபுல் ஆக்சஸ் தானே பாலிசி. அப்ப அவருக்கும் அந்த பாலிசி மட்டும் தானே வரும். அவர் எப்படி குரூப்ல இருப்பாரு? இருப்பாரா மாட்டாரா? சைனிங் யூஆர்எல் எல்லாருக்குமே சேம் தான், அது பிரச்சனை இல்லை. பெர்மிஷன்ஸ் தான் கேட்கறேன். இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்களா? இருக்கணும், இருப்பாங்க. இருப்பாங்க. ஏன் இருப்பாங்க அப்படின்னா, திருக்கு பர்மிஷன் எங்க இருந்து வருது? திருவுக்கே பர்மிஷன் எங்க இருந்து வருது?
இல்ல குரூப்ல இருந்து வருது. உங்களோட பெர்மிஷனே குரூப்ல இருந்து தான் வருது. அப்ப உங்க பெர்மிஷனே குரூப் தான். உங்க பெர்மிஷனே குரூப் தான். நீங்க அதுக்குள்ள இருக்க EC2 உங்க குரூப் பெர்மிஷன் கிடையாது. உங்க பெர்மிஷனே குரூப்ல இருக்கதான். அந்த ஆப்ஷன்ல நீங்க ஆட் யூசர் டு தி குரூப்ன்றது தான் உங்களோட பெர்மிஷன். நீங்க தனியா எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பெர்மிஷன் குரூப். ஒருவேளை அந்த குரூப் டெலிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த பெர்மிஷனுமே இருக்காது. அதனால உங்களோட பெர்மிஷன் குரூப். அப்ப அவரும் குரூப்ல இருப்பாரு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா தாமஸும் குரூப்ல ஆட் ஆயிருப்பாரு. அவர் EC2 ஃபுல் ஆக்சஸ்ல இருக்காரா? நீங்க குரூப்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்கன்னா 2 யூசர் வந்திருக்காங்கன்னு போட்டிருக்கு. தாமஸும் திருவும் வந்துட்டாங்க. ஓகே. சோ அப்போ ரைஸ்டா போட்டுருவா. ஃபர்ஸ்ட் நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணேன். அந்த குரூப்ல திருவ கொண்டு வந்து ஆட் பண்ணேன். அடுத்து தாமஸ் கிரியேட் பண்ணி தாமஸ்க்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், திருவோட பெர்மிஷன் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப அவரு என்ன ஆயிட்டாரு, குரூப்ல ஆட் ஆயிட்டாரு. இப்ப இவங்க 2 பேரும் குரூப்ல இருக்காங்க. இப்ப இந்த குரூப்புக்கு நான் S3 பெர்மிஷன் கொடுத்தா இவங்க 2 பேருக்கும் அட்டாச் ஆகுமா? ஆகும். ஓகேவா? ஒருவேளை நான் திருவுக்கு மட்டும் கொடுத்தேன்னா இவருக்கு ஆகுமா, தாமஸ்க்கு ஆகுமா? ஆகாதா? ஆகுமா? அப்போ பாப்போமா, செக் பண்ணி பாப்போமா ஆகுமான்னு. காப்பி பெர்மிஷன் நான் இனிஷியலா தான் கொடுத்தேன். இப்ப இல்லையே அவருக்கு. அவர் கிரியேட் ஆகும் போது அவருக்கு காப்பி ஆயிருக்கும். அதான் கேக்குறேன், ஆகுமா? இண்டிவிஜுவலா நான் திருக்கு போய் S3 பெர்மிஷன் கொடுக்குறேன், அது அவருக்கு ஆகுமா? செக் பண்ணி பார்ப்போம். யூசர்ல போயிட்டு திருவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன்ல ஆட் பெர்மிஷன்ல கிரியேட் இன்லைன் பாலிசில வந்து நான் என்ன பண்றேன், இது இப்போ உங்களுக்கு பண்ணா கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் அப்புறமா பண்ணி காமிக்கிறேன். இப்பவே பண்ணா குழம்பிடும். ஆட் பெர்மிஷன்ல வந்து அட்டாச் பாலிசிஸ் டைரக்டரியில வந்து என்ன பண்றேன், அவருக்கு S3 ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். நமக்கு S3 தெரியும் இல்லையா? நான் திருவுக்கு என்ன பண்றேன், S3 ஃபுல் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஆட் பெர்மிஷன் சொல்றேன். இப்போ திருவுக்கு என்ன ஆயிடுச்சு, EC2 S3 ஃபுல் ஆக்சஸ் வந்துருச்சு. தாமஸ்க்கும் வந்திருக்குமா? போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோமா? ரெஃப்ரெஷ் பண்ணாலும் வராது. இப்போ இனிஷியலா தாமஸை கிரியேட் பண்ணும்போது என்ன கொடுத்தனோ அது மட்டும் தான் அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் நான் என்னதான் பெர்மிஷன் நான் திருப்பு கொடுத்தாலும் அது எதுவுமே தாமஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? இனிஷியலா இருக்கும்போது நீங்க இந்த பெர்மிஷனோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால அதுல என்னெல்லாம் இருந்துச்சோ அப்ப அது வந்துடும். அதுக்கப்புறம் எதுவுமே வராது. நான் என்ன பண்ணேன், ரிமூவ் பண்ணேன். ஃபைன். இப்போ புரிஞ்சது இல்லையா? இந்த கான்செப்ட் புரிஞ்சது. இப்போ அடுத்து இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணலாம். ஆட் யூசர். உங்க நேம் என்ன? மதிய அழகியா? மதினே போட்டுக்கிறேன். ஓகே. மதிக்கு வந்து GY I want to create an IAM user, custom password, welcome 1 2 3 கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் அதே நெக்ஸ்ட். இந்த தடவை அட்டாச் பாலிசிஸ் டைரக்டரியில போறோம். உங்களுக்கு வந்து குரூப்ல அட்டாச் பண்ணோம், உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பெர்மிஷன் பண்ணோம். இவங்களுக்கு தனியான பாலிசியை நான் அட்டாச் பண்ண போறேன். இவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இவங்களுக்கு S3 தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு S3 ஃபுல் ஆக்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன். S3 செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு, எல்லாம் வந்துடும். இப்போ கிரியேட் யூசர்ன்னு சொன்னா யூசர் கிரியேட் ஆயிடுவாங்க. பாத்தீங்கன்னா யூசர் கிரியேட் ஆயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பர்மிஷன் இருக்கும்? S3. உங்க குரூப்ல ஆட் ஆவாங்களா? மாட்டாங்க. EC2 இருந்தாதான் குரூப்ல வருது. அப்ப EC2 பெர்மிஷன் கொடுத்தா உங்க குரூப்ல ஆட் ஆயிருப்பாங்களா? காப்பி பெர்மிஷன் கொடுத்துனா ஆட் ஆயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா குரூப்ல போய் கொடுத்துனா ஆட் ஆயிருப்பாங்க. நான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன் தனியான ஒரு பெர்மிஷன். அப்போ இவங்களுக்கு என்ன பெர்மிஷன் நான் கொடுத்தனோ அது மட்டும் தான் இருக்கும். பாத்தீங்கன்னா மதிக்கு வந்து S3 மட்டும் தான் இருக்கும். குரூப்ல நன், எந்த குரூப்லயும் இல்ல. மதியம் ஓபன் பண்ணும்போது அவங்களுக்கு S3 மட்டும் தான் இருக்கு. ஓகே. சோ இப்படிதான் யூசர்ஸ்ன்றது கிரியேட் பண்ணணும். நீங்க தான் கேசஸ் கிரியேட் பண்ணிப்பாங்க. இப்படி வந்தா எப்படி இருக்கும், இப்படி வந்தா எப்படி இருக்கும், நீங்களே
அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கேசஸ் எல்லாம் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு தோணும் போது நீங்க இதை பண்ணி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்றோன்றது புரிஞ்சுதா? அவங்களுக்கு பாலிசி எப்படி அட்டாச் பண்ணும்? 3 விதமான பாலிசிஸ் தான் அட்டாச் பண்ண முடியும். ஒன்னு குரூப்ல ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா பெர்மிஷனை காப்பி பண்ண முடியும், இல்லைன்னா தனிப்பட்ட ஒரு பாலிசியை அட்டாச் பண்ண முடியும். அந்த மாதிரி 3 யூசர்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப யூசர் கிரியேட் பண்றது எப்படின்னு கிளியரா இருக்கீங்களா? அடுத்து பாலிசி. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னாலுமே நம்ம வந்து குரூப்புக்கா இருக்கட்டும், யூசருக்கா இருக்கட்டும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாலிசிஸ் தான் நம்ம எடுத்து கொடுப்போம். ஆனா நம்மளால கஸ்டமைஸ் பண்ணி பாலிசி கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு வெறும் ரீட் பண்றது மட்டும் வேணும், ரைட் பண்றதுக்கு மட்டும் வேணும், அந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் உங்களால கொடுக்க முடியும். அது எங்க கொடுப்பீங்கன்னா பாலிசிஸ். இங்க வந்து பாலிசிஸ்க்கு வாங்க. பாலிசிஸ்ல நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா 2 விதமான பாலிசிஸ் இருக்கும். AWS மேனேஜ்ன்றது உங்களுக்கு AWS கொடுக்கறது, கஸ்டமர் மேனேஜ்ன்றது நம்ம கிரியேட் பண்றது. இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண பாலிசிஸ். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, இங்க வந்து கிரியேட் பாலிசி. இந்த பாலிசில வந்தோடனே இதுதான் நம்ம முன்னாடி அப்ப நான் காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு திருக்கு வந்து பெர்மிஷன் ஆட் பண்ணும்போது. ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. விஷுவல் ஒன்னு, ஜேசன் ஒன்னு. ஜேசன்னா என்னன்னு ஏதாவது தெரியுமா? ஜேசன் லாங்குவேஜ் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதுலதான் நம்ம ஏடபிள்யூஎஸ்லயே எழுதிருக்காங்க. நம்ம ஏடபிள்யூஎஸ்க்கு 2 லாங்குவேஜ் தெரியும். ஒன்னு ஜேசன், இன்னொன்னு யாமல். ஓகேவா? யாமல் அண்ட் ஜேசன் லாங்குவேஜ் தான் தெரியும். ஜேசன், யாமல், இந்த 2 லாங்குவேஜ் தான் தெரியும். அதுல ஜேசன் என்ற லாங்குவேஜ்ல தான் ஏடபிள்யூஎஸ் எழுதிருக்காங்க. அப்போ இப்ப இந்த ஜேசன்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறீங்க பாருங்க. இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். நீங்க ஸ்கிரிப்ட் மூலயமாவும் என்ன பண்ணலாம், பாலிசிஸ் கிரியேட் பண்ணலாம். பட் நமக்கு அது தெரியாதுன்றதால இப்ப விஷுவலா கிரியேட் பண்ணலாம். விஷுவலா ரொம்ப பெருசா கஷ்டமாலாம் இருக்காது. சர்வீஸ் சொல்லுவீங்க, அந்த சர்வீஸ்க்கு என்னென்ன பெர்மிஷன் சொல்லுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் EC2க்காக கிரியேட் பண்றேன். EC2க்காக ஒரு பாலிசி கிரியேட் பண்ண போறேன்னு சொல்றேன். அப்ப EC2 டைப் பண்ணி EC2 செலக்ட் பண்ணிக்கிறேன். EC2 அலோவ் பண்ண போறீங்களா இல்ல டினே பண்ண போறீங்களான்னு கேக்குறாங்க. ஓகேவா? EC2 இப்ப அலோவ்னு இருக்கு. உங்களுக்கு டினே வேணும்னா டினே பண்ணிக்கலாம். நான் என்ன பண்றேன், டினே. எனக்கு EC2ல யாரோ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு பெர்மிஷன் கிரியேட் பண்றேன். EC2ல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எதுல ஒர்க் பண்ணக்கூடாது, அவர் கிரியேட் பண்ணக்கூடாதா இல்ல லிஸ்ட் பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி என்னால பண்ண முடியும். அதுக்குதான் இங்க இருக்கு பாருங்க, ஆக்சஸ் லெவல்னு. லிஸ்ட்ல மட்டுமே 180, 168, 31, 403, 52 அப்படின்னு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு பர்டிகுலரா எனக்கு இது மட்டும் பண்ணக்கூடாது, இது மட்டும் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணலாம். பட் நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா மொத்தமா பண்றேன். ஏன்னா இப்ப நான் ஸ்பெசிஃபை பண்ணி பெருசா ரொம்ப இதுவா காமிக்க முடியாது. ஆனா ஆர்கனைசேஷன் தான் உங்களுக்கு எதை ஸ்பெசிஃபை பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க பண்ணிதான் ஆகும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க வேணா அப்படி எடுத்து பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்ப நான் என்ன பண்றேன், மொத்த EC2லயும் அவங்க ஒர்க் பண்ணக்கூடாது. சோ ஆல் EC2 ஆக்ஷன் கொடுத்துறேன். அப்போ ஆல் EC2 ஆக்ஷன் கொடுத்து கீழே வரும்போது ரிசோர்சஸ்லயும் என்ன பண்றேன், ஆல் இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்றேன் சொல்லிட்டு நெக்ஸ்ட்னு சொல்றேன். அவ்வளவுதான். EC2க்காக கிரியேட் பண்றேன். EC2 அலோவ் பண்றா டினே பண்ணதா, டினே பண்றேன். எதெல்லாம் டினே பண்றேன், போலாம் மொத்தமாவே EC2ல எதுவுமே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு டினே பண்ணிட்டேன். இப்ப அதுக்கு ஒரு நேம் கொடுங்க பாலிசிக்கு. நான் என்ன கொடுத்துருக்கேன், EC2 டினே கொடுத்துருக்கேன்னா அப்ப EC2 டினேனே பேர் கொடுத்துறேன். டினே கொடுத்துட்டு கீழே வந்து கிரியேட் பாலிசி சொல்றேன். பாலிசி கிரியேட் பாத்தீங்கன்னா ஒரு பாலிசி கிரியேட் ஆயிடுச்சு. சரிதா? இப்போ பாலிசி கிரியேட் பண்ணிட்டேன். இன்னும் இது யாருக்குள்ளயும் நான் அட்டாச் பண்ணலையே. இப்ப என்ன பண்ண போறேன், இதை எடுத்து திருக்கு அட்டாச் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப திருக்கு நான் அட்டாச் பண்ணேன். திருக்கு வந்து EC2 தெரியாம EC2 கொடுத்துட்டேன். குரூப்ல இருந்து போய் ஆட் பண்ணிட்டேன். ஒண்ணு நான் ஒரு குரூப்ல இருந்து எடுத்தா அவருக்கு பர்மிஷன் போயிடும். ஆனா நான் என்ன பண்றேன், அவர் குரூப்ல இருக்கணும், ஆனா அவர் EC2ல வேலை பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக இதுல அவரை எடுத்துட்டு போயிட்டு ஆக்ஷன்ல போயிட்டு அட்டாச் அப்படின்னு சொல்லி திரும்ப செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அட்டாச் பாலிசின்னு சொல்றேன். இப்போ திருக்கு வந்து இந்த பாலிசி போய் அட்டாச் ஆயிருக்கு. முன்னாடி நான் ஒரு விஷயம் காமிக்க மறந்துட்டேன். இதை நான் டிட்டாச் பண்ணிடுறேன். டிட்டாச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருல இருந்து டிட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூசர்ஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா, உங்களை சைன்இன் பண்ணி பாத்துரும். சைன்இன் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பாலிசிஸ்க்கு வரலாம். நான் என்ன பண்றேன், இன்காக்னிட்டோ டேப் ஒன்று ஓபன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரூட் யூசராகவும் IAM யூசராகவும் நம்ம அப்படிதான் பண்ண முடியும். ஒரே டேப்ல நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. சோ இப்ப நான் என்ன பண்றேன், இந்த URL கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது பட்டு தண்டமா தானே கிடக்கு. அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இங்க வச்சு ஒர்க் பண்ணி பார்ப்போம். நான் ஹிட் பண்ணாது நேரம் எங்க போகணும், சைன்இன் பேஜ் ஆஃப் IAM யூசருக்கு போகணும். இப்ப நான் ஹிட் பண்ணிருக்கேன், அது டைரக்டா சைன்இன் பேஜ்க்கு தான் போகுது.
பாருங்க சைன் as IAM யூசர்னு வந்திருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மதிய சைன் இன் பண்ணி பார்ப்போம். மதி அவங்களுக்கு பாஸ்வேர்ட் என்ன கொடுத்துருக்கோம், வெல்கம் 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மதிக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்கு, S3 பெர்மிஷன் மட்டும் தான் இருக்கு. இப்ப அவங்களுக்கு குரூப்ல கொண்டு வந்து ஆட் பண்ணா அவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன் இருக்கும், EC2 S3 இருக்கும். S3 உங்களுக்கு தனியா கொடுத்துருக்கோம். குரூப்ல கொண்டு வந்து ஆட் பண்ணா உங்களுக்கு EC2 இருக்கும், S3 இருக்கும். ஓகேவா, பாப்போமா. நான் என்ன பண்றேன், சர்வீசஸ்ல போயிட்டு அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, மதி அட் ஸ்விக்கி ஃபுட் அப்படின்னு வந்திருக்கா. ஏன்னா அந்த பர்டிகுலர் இதுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட் ஐடி பாத்தீங்களா, சேம் அக்கௌண்ட் ஐடி, அதே அக்கௌண்ட் ஐடி தான், புதுசாலாம் கிடையாது. அப்ப என் அக்கௌண்ட்ல தான் ஒர்க் பண்றீங்க, வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஒர்க் பண்றீங்க. இப்போ இந்த ரூட் அக்கௌண்ட்டுக்கு வருவோம். மதிக்கு S3 இருக்குன்னு நமக்கு தெரியும். S3 எடுத்துக்கோங்க, EC2 நான் எடுத்துக்கிறேன். EC2ல மும்பைல தான் இருக்கும். மும்பைல ஏதாவது மிஷின் இருக்கான்னு பார்ப்போம். மும்பைல பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 4 ஸ்டாப்டு மிஷின்ஸ் இருக்கு. S3ல போய் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 2 பக்கெட்ன்றது இருக்கு. இப்போ நம்ம மதி கிட்ட போலாம். இதான் மதி, கரெக்டா? மதியில நம்ம வந்து கம்ப்யூட்ல EC2 ஓபன் பண்ணலாம் அண்ட் S3 ஓபன் பண்ணலாம். அவங்களுக்கு S3 பெர்மிஷன் இருக்கும் நமக்கு தெரியும். போய் S3 ஓபன் பண்ணி பார்ப்போம். S3 ஓபன் பண்ணும்போது she need to have 2 buckets. அங்க 2 பக்கெட் இருக்கு இல்லையா, அது இங்கே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஆகுதான்னு பார்ப்போம். தெரியுதா, அவங்களுக்கு 2 பக்கெட்ஸ் காமிக்குது. ஏன்னா அவங்களுக்கு S3ல பெர்மிஷன் இருக்கு, அதனால காமிக்குது. இதுவே EC2க்கு போங்களாம், API எரர்னு உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். மும்பைக்கே போயிடலாம். அப்போ அவங்களுக்கு EC2ல பெர்மிஷன் இல்லாததுனால அவங்களுக்கு அங்க API எரர்ன்றதை காமிக்குது. அவங்களால மிஷின் லான்ச் பண்ண முடியாது, அங்க இருக்க மிஷின்ஸை பார்க்க முடியாது. பாருங்க, மும்பையிலயும் API எரர். இன்ஸ்டன்ஸ்ல போய் பாருங்க, அங்க 4 இருக்கு ஸ்டாப் ஆகி. ஆனா என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, you are not authorized to perform this operation. போய் உங்களுக்கு அந்த இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப மதிக்கு இந்த பர்டிகுலர் இது கிடையாது, பிகாஸ் she is having only EC2. இப்ப நான் போயிட்டு மதிய குரூப்ல ஆட் பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்களேன், எங்களுக்கு IAMல போயிட்டு இப்ப பாருங்க, குரூப்ல இருந்து இங்க ஆட் பண்ணலாம். குரூப்லயே குரூப்புக்குள்ள போயிட்டு ஆட் யூசர்னு கொடுத்து மதிய செலக்ட் பண்ணி ஆட் யூசர்னு சொல்றேன். இப்ப மதியம் என்ன ஆயிட்டாங்க, குரூப்ல வந்து ஆட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப என்னென்ன இருக்கணும், EC2வும் இருக்கணும், S3யும் இருக்கணும். இப்ப இங்க போய் பாருங்க, S3 as usual இருக்க போகுது, EC2 முன்னாடி இல்ல. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், பாத்தீங்களா, முன்னாடி இல்ல. இப்ப ஸ்டாப் ஆயிருக்க 4 இன்ஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு காமிக்குது. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து வேற ஒரு யூசரை லாகின் பண்ணலாம், திரும்ப லாகின் பண்ணலாம். சைன் அவுட் கொடுத்துட்டு விக்கி -ஃபுட் அப்படின்னு கொடுத்துட்டு வெல்கம் 1 2 3 சைன் இன். இவருக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்கணும், EC2 மட்டும் தான் இருக்கணும். செக் பண்ணி பார்ப்போம். EC2ல மும்பைல தான் இருக்கும். இன்ஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 4 மிஷின் இருக்கிறத காமிக்கும். ஏன்னா அவருக்கு வந்து பெர்மிஷன்ஸ் இருக்கு ஆல்ரெடி. ஸோ அதனால இங்க லிஸ்ட் ஆகும், லிஸ்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? இதுவே S3ல போய் பாருங்களேன், இங்க பக்கெட்ஸ் லிஸ்ட் பண்றதுக்கு பக்கெட்ஸ் கொடுத்து பாருங்க. யூ டோன்ட் ஹேவ் த பெர்மிஷன் டு லிஸ்ட் பக்கெட். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆக்ஷன் இல்ல, S3 ஆக்ஷனே இல்ல. ஸோ இப்படிதான் இருக்கும். இப்ப நான் வந்து தாமஸ்க்கு சைன் இன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், அதேதான், EC2 தான் இருக்கும், S3 இருக்காது. ஓகேவா, ஃபைன். இப்போ பாலிசிஸ்க்கு வருவோம். பாலிசில ஒரு பாலிசி அட்டாச் பண்ணிருக்கு, கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, டினேன்னு, அதை அட்டாச் பண்ணுவோமா. இது வரைக்கும் இங்க பார்க்கும்போது நம்ம தெருவுக்கு வந்து EC2 இருந்துச்சு. இப்ப என்ன பண்ணுவோம், இங்க போயிட்டு EC2 டினேவை செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ல அட்டாச்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், தெருவை காணும்,
செலக்ட் பண்ணிட்டு அட்டாச் பாலிசிஸ்ன்னு சொன்னோம்னா எனக்கு இப்போ அவருக்கு போய் அந்த பாலிசி அட்டாச் ஆயிரும். போய் செக் பண்ணி பார்ப்போமா? இது வரைக்கும் இருந்தவருக்கு இப்போ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். you're not authorized to perform this operation அப்படின்னு வந்துருச்சு. அப்போ திருவுக்கு இப்போ EC2 பெர்மிஷன் இல்ல. என்னோட கொஸ்டின் இப்ப என்னன்னா, திருவுக்கு EC2 பெர்மிஷன் போயிடுச்சு. அப்ப தாமஸ்க்கும் போகுமா? இருக்கும், போயிடும். அதுக்குதான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிச்சேன். S3 அட்டாச் பண்ணி காமிச்சேன். அவங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு வந்துச்சா இல்லையா? வரல. அப்ப இப்ப இவருக்கு EC2 டெனே அட்டாச் பண்ணும்போது அவருக்கு வருமா வராதா? வரும். நீங்க இல்ல 2 பேருக்கும் அட்டாச் ஆகுமா? தாமஸ் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வருமா வராதா? வராதா? நீங்க வருமா? நீங்க சொல்லுங்க, கரெக்டா தப்போ? EC2 அவங்களுக்கு EC2 வராது. இவங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு இருக்காது. இதுக்குதானே நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். S3 அட்டாச் இவங்களுக்கு பண்ண, அதுதான் இனிஷியலா பண்ணும்போது பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எக்ஸ்ட்ரா பெர்மிஷன் தானே இது. அதே EC2 பெர்மிஷன் கிடையாது. அப்போ EC2 ஃபுல் ஆக்சஸ் நான் கொடுத்தேன். இப்ப நான் தனியான ஒரு பர்மிஷன் கிரியேட் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு நான் திருப்பி அட்டாச் பண்ணிருக்கேன். அது எப்படி தாமஸ்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஆகாது. இது டாஸ்க். ஆக்சுவலி நான் ஆன்சரே உடைச்சிட்டேன். இது டாஸ்க். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதே ஃப்ளோவை பண்ணி அப்படியே போய் தாமஸ் சைன் இன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அவுட்புட்டை சொல்லிட்டேன், அவருக்கு வரும்னு. டாஸ்க்ல ஓ திருவுக்கு டிலே இருக்கு, அதனால தாமஸ்க்கு என்ன ஆகும்? தாமஸ்க்கு என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். நீங்க இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ யூசர்ஸ்ல திருவுக்குள்ள போனீங்கன்னா, திருவுக்கு பாருங்க, நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா 2 பாலிசி அட்டாச் ஆயிருக்கு. EC2 ஃபுல் ஆக்சஸ் டிலே அட்டாச் ஆயிருக்கு. தாமஸ்க்கு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, ஆகாது. ஓகேவா? நான் அவுட்புட் காமிச்சதுனால நீங்க பண்ணி பாருங்க. உண்மையிலேயே வேற இன்னொரு டாஸ்க் தரேன். ஸோ திருவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், EC2 தினே கொடுத்துருக்கேன் கரெக்டா? ஆனா தெரியாம மாத்தி அட்டாச் பண்ணிட்டேன். ஆக்சுவலி திருவுக்கு EC2 தெரியும், அவருக்கு தெரியும், நான் மாத்தி அட்டாச் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், எப்படி டினே பர்மிஷன் கிரியேட் பண்ணேன் அதே மாதிரி ஒரு அலோவ் பர்மிஷன் கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் பண்ணி அதை திருப்பி எடுத்துட்டு போயிட்டு நான் திருவுக்கு அட்டாச் பண்ண போறேன். நீங்க அந்த பாலிசியை டிட்டாச் பண்ணீங்கனாலே என்ன ஆயிரும், உங்களுக்கு போயிடும். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. இப்ப நான் கொடுக்குற டாஸ்க் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாம அலோவ் பெர்மிஷன் கிரியேட் பண்ணி அதை எடுத்துட்டு போயிட்டு அவருக்கு அட்டாச் பண்ணுங்க. அப்போ அவருக்கு அலோவ் ஆகுமா டிலே ஆகுமா? அலோவ் ஆகும். செக் பண்ணுங்க. ஓகே, இது டாஸ்க். ஓகே, டிட்டாச் பண்ணிட்டு மேம் போயிடுச்சுன்னா சொல்லக்கூடாது. அலோவ் பண்ணி நீங்க அட்டாச் பண்ணணும். அலோவ் பெர்மிஷன் எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இங்க பாருங்க, இப்போ ஒரு S3க்கு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பாலிசில போயிட்டு இப்போ திருவுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்கும்? வேற என்ன பெர்மிஷன் இருக்கு? எதுவுமே இருக்காது. அதே ஒரு S3 கிடையாது. இருந்தது ஒரே ஒரு EC2, அதையும் பிடிக்கிட்டோம். அப்போ திருக்கிட்ட பெர்மிஷனே கிடையாது. இப்ப அவருக்கு அதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், S3 பெர்மிஷன் கிரியேட் பண்றேன். ஓகே, அப்போ S3ன்னு போட்டா S3 சூஸ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ண போறோம். லாஸ்ட் டைம் டிலே பண்ணும். இந்த மாதிரி நீங்க EC2க்கு அலோவ் பண்ணி அதை அட்டாச் பண்ண போறீங்க. அவருக்கு S3 அலோவ் கொடுத்துட்டு எல்லா ஆக்ஷன்ஸுமே நான் அலோவ்னு கொடுத்துட்றேன். அண்ட் ஆல் கொடுத்துட்டு நீங்க ஒரு வேலை ரீட் பண்ணணும், லிஸ்ட் பண்ணணும்னா அதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகும். கொடுத்துட்டு இங்க நேம் S3 அலோவ் அப்படின்னு கொடுக்குறேன். கிரியேட் பாலிசி கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இருக்கா, செலக்ட் ஆக்ஷன் அட்டாச். அகைன் திருவுக்கு போய் அட்டாச் பண்றேன், அட்டாச் பாலிசி. அப்போ திருவுக்கு இப்ப என்ன வந்திருக்கும், S3 வந்திருக்கணும். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா அவருக்கு 2 பக்கெட்ஸ் காமிக்கணும். முன்னாடி காமிக்கல, இப்போ காமிக்கணும்.
காமிச்சிருச்சு 2 பக்கெட்ஸ் சொல்லி பக்கெட்ஸ் லிஸ்ட் பண்ணிடுச்சு. நீங்க வந்து இந்த டாஸ்க் மட்டும் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேவா? இது மும்பைல இது குளோபல் தானே, எல்லா இடத்துலயுமே இருக்கும். பட் நான் வந்து இது நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ரூட் யூசர் கிட்ட இருக்க பக்கெட்ஸ் இது. ரூட் யூசர் வச்சிருக்காரு இல்லையா, அந்த பக்கெட்ஸ் இது. ஏன்னா அதே அக்கௌண்ட்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் வந்து ஃபுல் ஆக்சஸ் கொடுத்ததுனால இந்த பர்மிஷன் உங்களுக்கு ஃபுல்லா காமிக்குது. இதுவே உங்களால லிஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா இந்த கிரியேட் பக்கெட் என்ற ஆப்ஷன் இருக்காது. எத்தனை பக்கெட்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் ஆகும். மத்தபடி உங்களால என்ன பண்ண முடியாது, பக்கெட் கிரியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். அங்க காமிச்சது இல்லையா லிஸ்ட்டுக்கு கீழே இவ்வளவு இருக்குன்னு, அதுல போய் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி என்ன பண்ணலாம், உங்க பாலிசிஸை கிரியேட் பண்ணலாம். ஓகே, இதுல கிளியரா இருக்கீங்களா? ரோல்ஸ் பாலிசிஸ்ல இப்ப என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து பார்க்க போறது நம்மளோட ரோல் தான் பார்க்க போறோம். ரோல்ன்றது எதுக்கானது பாத்தீங்கன்னா சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன். 2 சர்வீஸ் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்கானது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எல்லாருமே இந்த 3 tier ஆர்கிடெக்சர் பார்த்திருப்பீங்க இல்லையா, காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு நிறைய தடவை. அந்த 3 tier ஆர்கிடெக்சர்ல 2-3 சர்வீசஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. இதுல எல்லா சர்வீசஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ வந்துட்டு இந்த RDSயும் S3 நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இல்ல EC2 S3 நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப EC2லயே உட்காந்துட்டு S3ல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ரோல் மூலயமா தான் பண்ண முடியும். 2 சர்வீசஸ் பெர்மிஷன் வேணும் அப்படின்னா நான் ரோல் மூலயமா தான் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம கொடுத்த பாலிசிஸ் யாருக்கானது, யூசர்ஸ்க்கான பாலிசிஸ், யூசருக்கு குரூப்புக்கானது. ஆனா இப்ப பண்ண போறது EC2 வந்து S3 மேல ஒர்க் பண்ணலாம். S3 EC2ல இருந்துகிட்டே நான் S3ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரோல் மூலயமா பண்ணலாம். ரோல்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணலாம். அதை படிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா 2 மிஷின் லான்ச் பண்ண போறேன். ஒரு மிஷின்ல ரோல் அட்டாச் பண்ணி பார்ப்போம், இன்னொரு மிஷின்ல ரோல் அட்டாச் பண்ணாம பார்ப்போம். இது EC2க்கு மட்டும் கிடையாது, எல்லா சர்வீசஸ்க்குமே இருக்கு. நமக்கு இப்போ வரைக்கும் EC2 S3 தெரிஞ்சதுனால இதை பார்க்கணும். இப்போ மத்த இதெல்லாம் உங்களுக்கு பெருசா யூஸ் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஆனா ரோல் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். உங்களை எல்லா சர்வீசஸ்லயுமே நிறைய இடத்துல உங்களுக்கு ரோல்ன்றது யூஸ் ஆகும். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ணலாம், 2 மிஷின் லான்ச் பண்ணலாம். ஒரே மாதிரியான கான்ஃபிகரேஷன் தான். அப்போ நான் என்ன பண்றேன், லினக்ஸே எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த தடவை நான் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒரு மிஷின் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்றேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டன்ட் டைப் T2 வைக்கிறோம் தான். கீபேட் பெம் எடுக்கணுமா பிபிகே எடுக்கணுமா, இது லினக்ஸ் பெம்மா. இப்ப நான் வந்து புட்டி யூஸ் பண்ண போறது இல்லையே, பெம் எடுக்கலாம். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணலாம், பெம் எடுத்துக்கலாம். நான் இப்ப கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா போறதுனால பெம் எடுத்துறேன். பெம் சொல்லிட்டேன். அடுத்து செக்யூரிட்டி குரூப்ல இதெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே டிஃபால்ட்டா இருக்கட்டும். இங்க வந்து டூல் சொல்லிடுறேன். ஏன்னா அதே மாதிரி 2 மிஷின் ஒரே மாதிரி ஒரே டைம்ல லான்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 மிஷின் ரெடி. ஒரு மிஷினுக்கு வித் ரோல்னு பேர் வச்சிருவோம், இன்னொரு மிஷினுக்கு வித்அவுட் ரோல்னு பேர் வச்சிருவோம். இப்போ ஐஏஎம்க்கு வந்து ரோல்ஸ்க்கு வாங்க. இந்த ரோல்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரியேட் ரோல். இப்ப நம்ம யாருக்கு கிரியேட் பண்றோம், AWS சர்வீசஸ்க்கு தான் கிரியேட் பண்றோம். சர்வீசஸ் அதுல எந்த சர்வீஸ்க்கு யார் மேல பெர்மிஷன் கொடுக்க போறேன்னு கேட்டீங்கன்னா EC2க்கு S3 மேல பெர்மிஷன் கொடுக்க போறேன். நான் EC2ன்ற ஒரு சர்வீஸ்க்கு தான் ரோல் கிரியேட் பண்றேன். அப்போ நீங்க யார சோர்ஸா எடுக்கிறீங்களோ அவங்களதான் இங்க சொல்லணும். நான் EC2க்கு தான் ரோல் அட்டாச் பண்ண போறேன் அப்படின்னா EC2 தான் உங்களோட யூஸ் கேஸ். யாரு மேல பர்மிஷன் கொடுக்கணுமோ அதை பாலிசியில போய் அட்டாச் பண்ணுவீங்க. ஓகே, யூசுவலா யூசர் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பாலிசி அட்டாச் பண்ணுவீங்க. இப்போ ஒரு சர்வீஸ்க்கு இன்னொரு சர்வீஸ் மேல பாலிசி கொடுக்குறீங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், EC2 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? EC2 லாம்டா தான் காமன்லி யூஸ்டு. மத்த சர்வீசஸ் வேணும் அப்படின்னா நீங்க அதர் யூஸ் கேசஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா சர்வீசஸுமே இருக்கும். இது நீங்க ஃபர்தர் கிளாஸ்ல பண்ணுவீங்க. ஒரு சில கிளாஸ்ல இந்த ரெசிப்ட் இதெல்லாம் பண்ணுவீங்க, அப்போ பாப்பீங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம EC2 செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் EC2க்கு நான் யார் மேல பெர்மிஷன் கொடுக்க போறேன், S3 மேல. அப்போ இங்க நம்ம ஆஸ் யூசுவல் எப்பவும் தேடுற மாதிரி தான் S3 ஃபுல்லுன்னு தேடினீங்கன்னா
வந்துட போகுது. செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க நீங்க என்ன பண்ணலாம், EC2 S3 access அப்படின்னு பேர் வச்சு கிரியேட் ஒரு ரோல் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா EC2 S3 ஆக்சஸ்ன்றது தான் நம்மளுக்கு கரெக்டா. அப்போ இதான் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப அட்டாச் பண்ண போறோம். யாருக்கு அட்டாச் பண்றோம், வித் ரோலுக்கு அட்டாச் பண்ணணும். இங்க போனீங்கன்னா வித் ரோல் இருக்கு இல்லையா, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன்ல போயிட்டு செக்யூரிட்டில மாடிஃபை IAM ரோல்னு இருக்கும். இங்க போயிட்டு உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. EC2 S3 ஆக்சஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணி அப்டேட் IAM. நீங்க இப்படி இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அட்டாச் பண்ணணும்னா இப்படி பண்ணலாம். இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போதே நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இங்க லான்ச் இன்ஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. கீழே வந்தீங்கன்னா உங்களோட அட்வான்ஸ் டீடைல் இருக்கு இல்லையா, இதுல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் இருக்கும். இதுல உங்களோட ரோல்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து நீங்க அட்டாச் பண்ணலாம். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு மிஷின்ல அட்டாச் பண்ணிட்டேன், இன்னொரு மிஷின்ல அட்டாச் பண்ணல. இது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டைலிங் பண்ணி பார்க்கலாம். முதல்ல இது பண்றதுக்கு என் மிஷின்குள்ள நான் உள்ள போகணும். அப்போ மிஷின்குள்ள போறதுக்கு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா போக போறோம். சோ கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. நீங்க புட்டி வழியாவும் பண்ணலாம். நான் உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யூஸ்வலா பிளாக் கலர்ல வரும், நான் ஸ்கிரீன்ல மாத்தி வச்சிருக்கிறதுனால இந்த கலர்ல இருக்கு. இப்போ கம்பேர் பண்ணுங்க. இது CLI, அது GUI. ஓகேவா? இப்ப நான் CLI வழியா வரணும். CLI வழியா உள்ள வரணும். நீங்க GUI வழியா உள்ள போறதுக்கு என்ன கொடுப்பீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பீங்க. இதுக்கு என்ன கொடுப்பீங்க, ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ கொடுக்கணும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா EC2 S3 பர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இது இப்படி பண்ணா சரி வராது. சரி, ஓகே. இப்போ சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்க இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல AWS CLI நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அப்போ நீங்க இங்க போயிட்டு AWS CLI டவுன்லோட்னு கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு amazon.comனு ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க இது கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ல தான் நம்ம ஒர்க் பண்றோம். விண்டோஸ்குள்ள போயிட்டு இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இதை ஹிட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமா அந்த டவுன்லோட்ஸ்ல போய் அதை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட CLI உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வரும். எப்படி வந்துருச்சுன்னு செக் பண்ணலாம்னா இந்த கமாண்டை ரன் பண்ணுங்க. AWS -version ஒரு கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்டை இப்படி ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் காமிக்கும். இப்படி வெர்ஷன் காமிச்சிருச்சு அப்படின்னா உங்க AWS CLI வந்து உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப நீங்க இங்க இருந்து என்ன பண்ணலாம், உங்க AWSக்கு கனெக்ட் பண்ணலாம்னு அர்த்தம். ஓகே, இப்ப நீங்க வந்துருச்சு. இப்ப நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அது CLIல அதுக்கு பேர் என்ன, ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ. கரெக்டா? அப்போ நான் வந்து ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ வேணும். என்கிட்ட இருக்க எந்த யூசருக்காவது ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் ஆக்சஸ் கீ இருக்கா? இல்ல, யாருக்குமே இல்ல. கரெக்டா? அப்போ ஒரே நிமிஷம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பாத்துக்கிறேன் ஒர்க் ஆகுதான்னு. இப்போ நான் முதல்ல என்னோட கீபேட் எங்க இருக்குன்னு சொல்லணும். என் கீபேட் நம்ம அங்க புட்டிக்குள்ள போகும்போது அந்த ஃபைல் பாத்து கொடுப்போம். அந்த ஃபைல் பாத்துக்குள்ள அது அங்க போய் எடுத்துக்கும். இப்ப நம்மளோட கீபேட் எங்க இருக்கு, டவுன்லோட்ஸ்ல கீபேருக்குள்ள பாத்தீங்கன்னா பெம்ன்றது இருக்கு. இதுதான் நான் கொடுத்துருக்கேன். கரெக்டா? அப்போ CD டவுன்லோட்ஸ்குள்ள கீபேர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோட கீபேரு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த மிஷின் நான் வித் ரோல் தானே கனெக்ட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட்ல போயிட்டு SSH கிளைண்ட்ல இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. எஸ்ஸான்னு கேக்குது. எஸ்ன்னு கொடுத்த உடனே எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை, கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க AWS CLI
இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிட்டு செக் பண்ணீங்கன்னா வந்துடும். அதுக்கடுத்து உங்க கீபேரோட ஃபைல் பாத்துக்கணும். சிடினா என்னன்னு தெரியும் இல்லையா? சேஞ்ச் டைரக்டரி. டவுன்லோட்ஸ்குள்ள கீபேருக்குள்ள இருக்கு, அந்த டைரக்டரிக்குள்ள போன்னு சொல்லிட்டேன். அப்ப அங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த கமாண்ட பாஸ் பண்ண போறேன். ஓகே, எந்த கமாண்ட்னா மிஷின்குள்ள வந்து SSH கிளைண்ட்ல கீழே ஒரு லைன் இருக்கு, இது அப்படியே காப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னா இதுக்கு அர்த்தம் பாருங்க என்னன்னா, SSH வழியா நான் கனெக்ட் பண்ண போறேன். -i என்னோட பெம் ஃபைல ரெப்ரசென்ட் பண்றது. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம என்னவா யூசுவலா சைன் இன் பண்ணுவோம், EC- யூசரா அட்ன்னு சொல்லி இது உங்க DNS. இந்த DNSக்கு வழி பதிலா நீங்க IP கூட கொடுத்துக்கலாம். அட்டுக்கு அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா உங்களோட பப்ளிக் IP நீங்க கொடுத்தாலுமே உங்களுக்கு கனெக்ஷன் ஆகும். ஓகே, சோ இது அப்படியே நீங்க காப்பி பண்ணி கொடுத்தோன்னே எஸ்ன்னு கேக்குது, எஸ் உடனே பாத்தீங்கன்னா மிஷினுக்குள்ள கனெக்ட் ஆயிடுச்சு. தெரியுதா? இப்ப இங்க நான் என்ன பண்ணணும், sudo space -i அப்படின்னு கொடுக்கணும். sudo space -i கொடுத்தா எனக்கு என்ன ஆயிரும், ரூட் யூசரா மாறிட்டேன். இப்ப ரூட் யூசரா மாறினதுக்கு அப்புறமா இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு ரோல் இருக்குது இல்லையா, இந்த பர்டிகுலர் மிஷினுக்கு ரோல் இருக்குது. அப்போ AWS S3 LS அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, AWS S3 LS நான் கொடுக்கும்போது எனக்கு பக்கெட்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். இந்த AWS S3 LS இஸ் நத்திங் பட் இது ஒரு CLI கமாண்ட். LSனா என்ன, லிஸ்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப நான் என்ன சொல்றேன், AWS S3 என்ற ரிசோர்ஸ்ல லிஸ்ட் பண்ணுங்க, என்கிட்ட இருக்க பக்கெட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். நான் இங்க இருந்து பக்கெட்டை கிரியேட் கூட பண்ண முடியும். பண்ணுவோமா? இங்க பாருங்களேன், AWS S3 API கொடுக்கணும். கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் பக்கெட். இது எல்லாமே CLI கமாண்ட்ஸ், நீங்க தான் எக்ஸ்ட்ராவா படிக்கணும். ஒரே நிமிஷம், என்கிட்ட இருக்குதான் தெரியல. இப்போ S3 CLI கமாண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா மீடியம்னு ஒரு இது இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மீடியம்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு நிறைய கமாண்ட்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதை விட அது நல்லா இருக்குமே. சரி, ஓகே, நான் உங்களுக்கு லாஸ்டா தேடி பாக்குறது என்னன்னு. ஓகே, அது மீடியம்னு ஒரு வெப்சைட் தான், அதுலயே உங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா AWS S3 API கிரியேட் பக்கெட். பக்கெட்டுக்கான நேம் சொல்லணும். என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு நேம் சொல்லுங்களேன். நீங்க டைம் அண்ட் டேட் கொடுப்போம், 11/24/25/7/23 பக்கெட் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறாங்க. அடுத்து ரீஜன் -ரீஜியன். என்ன ரீஜன்னா AP-. ஏன் AP- கொடுக்குறேன்னா, நான் இப்ப மும்பைல கிரியேட் பண்ண போறேன். மும்பையை என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா AP-South-1 தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், AP-South-1 இப்படி சொன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன்ல அது என்ன பண்ணும், எனக்கு ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணும். என்ன, calling creation bucket the unspecified location. The region specific endpoint is not possible. What? This. இந்த கமாண்ட் AWS S3 API create bucket இதெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்மளும்.
AWS S3 API create bucket hyphen bucket work from. அது அவங்க பக்கெட்டுக்கு கொடுத்துருக்க நேம். நம்மளோட பக்கெட் இதுதான். hyphen region இந்த region. கரெக்டா தான் இருக்கு கமாண்ட். வேற ரீஜன்ல ட்ரை பண்ணி பார்ப்போமா? அது ரிசோர்ஸோட பேரு. இப்போ நம்ம AWS IAM சொன்னீங்கன்னா IAM, AWS EC2 சொன்னீங்கன்னா EC2 அந்த மாதிரி. Bucket option, the provided token is small. S3 full access தானே கொடுத்துருக்கோம். S3 கிரியேட் ஆகணுமே. ஓகே, ஐ திங்க் இன்னும் யூசர் உள்ள வரல இல்லையா? மேபி அது, ஆனா யூசர் உள்ள வரலனாலுமே கிரியேட் ஆகுமே. இருங்க, இப்போ இதை நான் உங்களுக்கு லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இதுக்கு வாங்க. AWS S3 LS போட்டோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு? பக்கெட் லிஸ்ட் ஆயிடுச்சு. ஏன் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரோல் இருக்குது. ரோல் இருக்கிறதுனால கிரியேட் ஆச்சு. இப்போ ஒருவேளை ரோல் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன்? cd downloads / keypair. அதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன்? என்னோட மிஷினோட வித்தவுட் ரோல செலக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் SSH கிளையண்ட்ல இந்த ஐபியை காப்பி, உங்களோட லிங்கை காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து பேஸ்ட், என்டர், எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உள்ள வந்துருவீங்க. உள்ள வந்துட்டீங்க. இப்போ இந்த இடத்துல sudo space -i கொடுத்தீங்கன்னா உள்ள வந்துட்டீங்க. இப்போ AWS S3 LS அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆகாது. ஏன் லிஸ்ட் ஆகாது அப்படின்னா இங்க பெர்மிஷன் கிடையாது. உங்களுக்கு அங்க வந்து பெர்மிஷன் இருந்து இங்க பெர்மிஷன் இல்ல. கரெக்டா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? unable to locate credentials. ஆனா you can configure credentials by running AWS config. AWS configன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. இது வழியா உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த கமாண்ட் என்னன்னு கொடுத்து பாருங்களேன். AWS configure அப்படின்னு என்னன்னு கொடுத்தீங்கன்னா ஆக்சஸ் கீன்னு ஒண்ணு கேக்குது. ஆக்சஸ் கீனா என்ன? CLI வழியா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் இல்லாதனால லிஸ்ட் ஆகல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு யூசரு S3 பர்மிஷனோட இருக்காங்க அப்படின்னா அந்த யூசரை நீங்க உள்ள கொண்டு வரும்போது உங்களால பண்ண முடியும். கரெக்டா? இப்ப இந்த மிஷினுக்கு ரோல் கிடையாது. ரோல் இல்லாதனால பண்ண முடியல. ஒருவேளை S3 பர்மிஷன், இப்ப நம்ம கிட்ட யாருக்கு S3 பர்மிஷன் இருக்கு? திருவுக்கும் இருக்கு, மதிக்கும் இருக்கு. கரெக்டா? இப்போ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க உள்ள வரும்போது நமக்கு என்ன ஆகும்? அவங்க லிஸ்ட் பண்ண முடியும். கரெக்டா? அவங்களால லிஸ்ட் பண்ண முடியும். அப்ப அதுதான் இப்ப பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்றேன்? IAM யூசர்ல போயிட்டு இங்க மதிய எடுத்துப்போம். மதிய செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். அங்க போயிட்டு ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஆக்சஸ் கீன்னு இருக்கும். ஓகேவா? அப்ப கிரியேட் ஆக்சஸ் கீ. முன்னாடி நான் சொன்ன மாதிரி உள்ளே கிரியேட் பண்ண முடியும். இப்ப வெளியில வந்து பண்ணணும். இங்க வந்து CLI க்காக பண்றீங்க அப்படின்னு சொல்லி I acknowledge, நெக்ஸ்ட், அடுத்து கிரியேட் ஆக்சஸ் கீன்னு சொன்னீங்கன்னா ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ ரெடி ஆயிடும். ஓகே, ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னா இதை நீங்க முன்னாடியே டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? நீங்க அதை டவுன்லோட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ ஜென்ரேட் பண்ண முடியாது. இது முன்னாடி. ஆனா இப்போ நீங்க எத்தனை தடவை வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. சோ பாருங்க, ஆக்சஸ் கீயை காப்பி பண்ணிக்கோங்க. இப்படி காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து பேஸ்ட், என்டர், சீக்ரெட் ஆக்சஸ் கீயை காப்பி, பேஸ்ட், என்டர், ரீஜன், எந்த ரீஜன்? AP-south-1 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து ஜேசன்ன்றதுதான் உங்களோட எப்பயுமே அவுட்புட் ஃபார்மேட். அது ஜேசன் தான் கொடுக்கணும். கொடுத்தோடனே இப்போ உள்ள வந்துட்டாங்க. இப்போ AWS S3 LS கொடுத்து பாருங்களேன். இப்போ AWS S3 LS கொடுத்து பாருங்க, லிஸ்ட் பண்ண முடியாது. இதுவே முன்னாடி unable to locate வந்தது. ஆனா இப்போ உங்களால லொகேட் பண்ண முடியுது. இப்போ இங்க கிரியேட் பண்ணி பார்ப்போமா? AWS S3 API -hyphen create bucket -bucket க்கு ஒரு நேம்,
11:31, 25, 7, 23 bucket அப்படின்னு கொடுத்துட்டு ஹைஃபன் ஹைஃபன் ரீஜியன் அப்படின்னு சொல்லி ஏபி ஹைஃபன் சவுத் ஹைஃபன் 1 அப்படின்னு சொல்றேன். The unspecified location contains any combined location specific district specific. Mention. இது எந்த மெஷின்? இதுல ரோல் இருக்கிற மெஷின் இது. நான் என்ன பண்றேன்? AWS configure கொடுத்து ரூட் யூசருக்கும் உங்களுக்கு வந்து கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். ரூட் யூசர் இருக்காரு இல்லையா, அவருக்குமே உங்களால சிஎல்ஐ எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும்னா, இங்க ரூட் யூசரை செலக்ட் பண்ணி செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ்க்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் இப்ப நம்ம எடுத்த சிஎல்ஐ யாருக்கானது? யூசர்ஸ்க்கானது, ஐஏஎம் யூசர்ஸ்க்கானது. என்னால ரூட் யூசரோட சிஎல்ஐ கூட எடுக்க முடியும். இங்க வந்துட்டு இங்க ஆல்ரெடி அவருக்கு 2 இருக்கு. நான் டீஆக்டிவேட் டெலீட் பண்ணிடுறேன். உங்களால 2 தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அப்படி நீங்க டெலீட் பண்ணிட்டு திருப்பி எத்தனை வேணா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டு கிரியேட் ஆக்சஸ் கீ, ஐ அண்டர்ஸ்டுட் create access key சொல்லிட்டு copy create access key, paste enter ap hyphen south hyphen 1 json invalid access key id. It's not accessing. மேபி இதுல பிரச்சனை, ரீஜன்ல உங்களுக்கு பிரச்சனை. இப்ப நான் இது நார்தன் வர்ஜீனியால பண்ணிருக்கேன். யூஎஸ் ஹைஃபன் ஈஸ்ட் ஹைஃபன் ஒன்னா நார்தன் வர்ஜீனியா. அப்ப நீங்க இங்க ரெஃப்ரெஷ் பண்ணா அதுதான் வரும். இங்க ரெஃப்ரெஷ் பண்ணா இப்ப 3 பக்கெட்டா மாறிடும். தெரியுதா? நார்தன் வர்ஜீனியால நம்ம கிரியேட் பண்ண பக்கெட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ பக்கெட் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் பப்ளிக். ஏன் அப்படின்னா நான் ஜென்ரலா வெறும்னே ஒரு பக்கெட் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கு நம்ம யூஸ்வலா பக்கெட் கிரியேட் பண்ணும்போது ஏசிஎல்லாம் எனேபிள் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எதுவுமே நம்ம பண்ணல. அதை நீங்க பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னா இங்க இருக்கு பாருங்க கமெண்ட்ஸ். இது எல்லாமே உங்களோட சிஎல்ஏ கமெண்ட்ஸ் தான். இப்போ வந்து நீங்க கெட் பக்கெட் ஏசிஎல் அந்த மாதிரி எல்லாமே நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? இந்த கமெண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த லிங்கை கொடுக்குறேன் உங்களுக்கு நோட் பேட்லயே. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் கொடுத்துருக்கிறது S3க்கு மட்டும். இந்த மாதிரி எல்லா சர்வீசஸ்க்குமே இருக்கு. நம்ம மோஸ்ட்லி சிஎல்ஏல ஒர்க் பண்ணும்போது புட்டில எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டோம். ரியல் டைம்ல சொல்றோம், புட்டில எல்லாம் பெருசா ஒர்க் பண்ண மாட்டீங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே
AWS கான்ஃபிகர்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ, அதை போட்டு சைன் பண்ணணும். நீங்க எந்த ரீஜனுக்குள்ள போறீங்களோ அந்த ரீஜனை நீங்க சொல்லிடணும். அடுத்து ஜேசன் கொடுத்தீங்கன்னா நீங்க உள்ள போயிருவீங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா உங்க பர்டிகுலர் பாத்துல நீங்க கீபேர் வச்சிருப்பீங்க. இன்கேஸ் இன்ஸ்டன்ஸ்குள்ள போகணும் அப்படின்னா அந்த கீபேர் கொடுத்தீங்கன்னா அந்த கீபேருக்குள்ள போயிருவீங்க. அதுக்கு அடுத்து நீங்க இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றதுனா பண்ணலாம், இல்ல உள்ள போறதுனா போகலாம், இல்ல பக்கெட் கிரியேட் பண்ண எல்லாமே இங்க இருந்தே பண்ணணும். ஓகே, இப்ப பக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. மேபி ரீஜன்ல தான் இஷ்யூ, முன்னாடி நம்ம அப்பவே பண்ணிருந்தாலே ரீஜன் மாத்தி தான் வந்திருக்கும். ஓகேவா? அப்போ வித் ரோல் இருக்கும்போது நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. AWS S3 LSன்னா அவுட்புட் வந்துடும். இதுவே ரோல் இல்ல அப்படின்னா நீங்க ஒரு யூசரை கொண்டு வர மாதிரி இருக்கணும். ஒரு யூசரை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களால லிஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து ரோல். கிளியரா இருக்கீங்களா? ஏதாவது டவுட்ஸ்? அதுல பண்ணலாம். ஆனா அது மோஸ்ட்லி உங்களுக்கு ஜிஒய்ல வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆர்கனைசேஷன்ல எல்லாருமே ஈஸியா அக்சஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சிஎல்ஐல தான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. சில ஆர்கனைசேஷன்ல ஜிஒய்ல ஒர்க் பண்றதும் இருக்கு, இல்லன்னா கிடையாது. இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ஆர்கனைசேஷன்ல கூட ஜிஒய்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுவாங்க, அது ஆர்கனைசேஷன் பொறுத்து மாறும். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான் இல்லையா? ஓகே, வேற ஏதாவது குவரிஸ் இல்லையா? நீங்க என்ன பண்ணுங்க, இனிமே இன்ஸ்டன்ட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா கனெக்ட் பண்ணி பழகிக்கோங்க. குட்டி வழியா கனெக்ட் பண்ணது ஒரு விஷயமே இல்லை, கொடுத்தீங்கன்னா அப்படியே கனெக்ட் ஆயிடும். இது வந்து உங்களுக்கு பெரிய ப்ரொசீஜர் கிடையாது. உங்களோட ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ அது எப்படி எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இங்க நீங்க உங்களோட இதுல போயிட்டு செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ல போனீங்கன்னா உங்களுக்கு இங்க கீழே ஆக்சஸ் கீ வரும். அதை கிளிக் பண்ணி நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை 2 கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீடியா டெலிட் பண்ணி தான் பண்ணணும். இங்க ஆக்சஸ் கீழே கிரியேட்னு கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். அது உங்களோட ரூட் யூசரோட. அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இனிமே கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவ்வளவுதான், இதனால வேற எதுவும் இல்ல. நீங்க வந்து மத்ததெல்லாம் உங்களுக்கு டெலிட் பண்ணணும், இதெல்லாம் டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணலாம். பட் டெலிட் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பெருசா காசு பண்ண மாட்டாங்க ஏஎம்ஐ. ஏன்னா ஐஏஎம் ஏன் அப்படின்னா ஏஎம்ல யூசர் கிரியேட் பண்றீங்கனாலே ஏதோ ஒரு சர்வீஸ்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால வந்து அதை பெருசா உங்களுக்கு காசு பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஆனா மறக்காம இந்த இன்ஸ்டன்சஸை டெலிட் பண்ணிருங்க, ஏன்னா அதுதான் முக்கியமானது. 2 இன்ஸ்டன்ஸையும் செலக்ட் பண்ணி டெர்மினேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெர்மினேட் ஆயிடும். நீங்க இப்போ குட்டியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க ஒரு மிஷின் வச்சிருந்தாலும் அந்த மிஷின் வழியா தான் நீங்க கனெக்ட் பண்ண முடியும், கரெக்டா? ஆனா இங்க உங்களுக்கு மிஷினே தேவை கிடையாது. கமாண்ட் ப்ராம்ப்ட் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே நீங்க ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ கொடுத்து நீங்க மத்த சர்வீசஸ்ல ஒர்க் பண்ணனாலுமே அங்க எப்படி ஒர்க் பண்ணணும், EC2 வழியா தான் போய் ஒர்க் பண்ணணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அதனால நம்ம இதுல ஒர்க் பண்றோம். பண்றீங்கன்னா முடிச்சு